இந்த உலகத்துல இருக்கிற சொந்தங்கள் ஒருவேளை சில காரியத்துல உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், அவங்க ஏத்துக்காம இருக்கலாம், உங்களை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காம இருக்கலாம். ஆனா அப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன் ஜெபம் பண்ணும் போது உங்களை ஆண்டவரை நெருங்க தோணுது? அந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்குள்ளேயே போய் விழுறது மாதிரி எதுக்கு தோணுது? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உலகத்துல செலக்ட் ஆகாததை குறிச்சு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் நம்மள தனியா கொடுக்காததுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், உலகமே எதிர்த்து நின்றாலும், சொந்தங்கள் எல்லாம் எதிர்த்து நின்றாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும், கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் நம்புகிறேன், ஏசப்பா உங்களை தெரிஞ்செடுத்ததுனால உங்க கோல் சீக்கிரமாய் துளிர்த்து, ஆமென், அது காய்த்து அது கனி தருகிறதாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்.